Students, welcome back to learning journey. My way of easy stew. இங்கே பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணுறேன்னா, இந்த தேங்காயை உடைச்சி அதை துறவி அதை பால் எடுத்து 2ஆம் பால் 1ஆம் பால் இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என் வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது யாருக்கு நான் கம்பல் பண்ணல, பட் என்னோடது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, வெளிச்செண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய், அதில் நான் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி நான் போடலைன்னா சிலப்போ கசக்கும். ஸோ கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் என்கிட்ட கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இருக்கிறப்ப அப்படி போடுவேன். என்கிட்ட பாருங்கள் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது. அதனால் நான் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை தோலியை உரித்து அதை இந்த வதக்கிறதோட அந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதோட சேர்த்து நம்ம இந்த எந்த காய் இருந்தாலும், இப்போ எங்கிட்ட மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸு, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போடுவாங்க. எங்கிட்ட இன்றைக்கி உருளைக்கிழங்கு இருக்குது, அதை போட்டு வதக்கிட்டேன். அப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர், மக்காச்சோள மாவு கொஞ்சம் அதை கரைச்சி ஊற்றி, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஓரளவு கெட்டியான மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு, பாலுங்க, நார்மல் பால், நம்ம பேக்கெட் பால் தண்ணி ஊற்றாமல் அதை போட்டிருக்கேன். இந்த ஒரு தேங்காய் பாலில் எனக்கு முடியலைங்க, இது பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட வெளுத்து கட்டுது. டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு விட்டா நானே சாப்பிட்ருவோம் போல் இருக்குது. இவர்கிட்ட ஒரு டேஸ்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கு, கொண்டு வா டிஃபனு அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு லைட்டாக துளியூண்டு சர்க்கரை போட்டுக்குங்க. அப்போ பாலுடைய இனிப்புத்தன்மை செம தூக்கலாக இருக்கும். நீங்களும் பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?